அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமசி கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். குரு பெயர்ச்சியால் பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள் 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை குரு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுடைய வீட்டிலே குரு பகை பெறுகிறார். பகை பெற்று ஓராண்டுகள் சஞ்சரிக்க போகிறார். பகை பெற்றாலும் கூட அவர் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவருடைய நண்பருடைய நட்சத்திரங்கள் தான். சூரிய, சந்திர, செவ்வாய். அதாவது கார்த்திகை சூரியனுடைய நட்சத்திரம், ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரமாக மிருகசீரிஷ நட்சத்திரம். ஆக வலுவான நிலையிலேயே பலன்களை தர இருக்கிறார் இந்த குரு. ஆக இந்த ரிஷப ராசியிலே குரு சஞ்சரிக்கும் பொழுது எந்தெந்த ராசிகளுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும், அதாவது ஏன் இந்த குரு பயிற்சி பரிகாரம் செய்யணும், குரு பயிற்சி ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்னா, குரு தான் சுபகாரியங்களை தடையின்றி நடத்தி தருவார். ஒரு வீட்லேயோ ஒருத்தருக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் தடையில்லாமல் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. 100% நவகிரகங்கள்லேயே சுபகிரகம் என்றால் அது குரு. அப்படிப்பட்ட குரு ஒருவருடைய ஜாதகத்தில் கூட தசாபுத்தி நடக்குதுன்னு வச்சுங்க, அவயோக திசை 6, 8, 12 மறைவு திசையோ அல்லது பாதகாதிபதி திசையோ நடைபெறும் பொழுது கூட இந்த குரு பயிற்சி நன்மையாக இருக்கும் பொழுது அதனுடைய கெடுபலன்கள் குறைக்கப்படும். அதே போல நமக்கு நடக்கக்கூடிய யோக திசையிலும் குரு நமக்கு மறையும் பொழுது அதனுடைய நற்பலன்களும் நமக்கு கொஞ்சம் தடைப்படும். ஆக இந்த குரு பயிற்சியால் பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முதலாவது இடத்துல ரிஷபராசி. ரிஷபராசி உள்ளதான் குரு போறார், காலச்சக்கரத்துக்கு 2வது இடம். ஆக ரிஷபராசியிலே ஜென்ம ராசியாக போகிறார். ஜென்ம ராசி என்பது சிறப்பான பலன் இல்லை. ஜென்மத்தில் குரு வந்த பொழுதுதான் ராமர் வனவாசம் போனது, சீதை சிறை போன்றது. அதாவது தேவையில்லாத மன அழுத்தம், சந்தேகம், மனக்குழப்பம், அதிலும் குறிப்பாக காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம் இல்லையா, பணம் சம்பந்தமான விஷயங்களிலே மன அழுத்தம், மன குமுறல், அதாவது மனசு ஒருநிலைப்படாது, எந்த ஒரு முடிவும் தெளிவாக எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக மிதுனராசி. மிதுனராசிக்கு 12ஆம் இடத்திலே குரு வருகிறார். 12ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம் 12ஆம் இடம். ஆக விரயங்களை கட்டுக்குள் வைக்க வேண்டும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடமாக அங்கு குறி வரும்பொழுது பொருளாதார சம்பந்தமான பண விரயங்கள் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதால் கண்டிப்பாக இந்த 12ஆம் இடத்து குரு இருக்கும் பொழுது செலவுகளை கட்டுக்குள் வைக்க வேண்டும். அதே போல 12ல் குரு வந்த பொழுதுதான் ராவணன் மாண்டது. வண்டி வாகனங்களிலே கவனமாக செல்ல வேண்டும். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசி குரு 10ஆம் இடத்திலே வருகிறார். 10ஆம் இடம் என்பது பதவி ஸ்தானம். 10ஆம் இடம் புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை குறிக்கக்கூடிய இடம். ஆக 10லே குரு வரும் பொழுது சிவபெருமானுக்கு 10ஆம் இடத்துல குரு வந்த பொழுது திருவோடு எழுந்தி பிச்சை எடுக்க போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக 10ஆம் இடத்து குரு என்பது பதவியில பிரச்சனை பண்ணும். 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகம்னு சொல்லுவாங்க, உத்தியோகம் வந்தால் இடமாற்றம் சம்பவிக்கும்னு சொல்லுவாங்க, டீப்ரமோஷன், பதவி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். ஆக மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கண்டிப்பாக இடமாற்றம் இருந்தால் இடமாற்றம் செய்வது சிறப்பான பலனை தரும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக துளாராசி. துளாராசிக்கு குரு 8ஆம் இடத்திலே மறைகிறார். 8ஆம் இடம் என்பது முழு மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடம் என்பது நஷ்டஸ்தானம். 8ஆம் இடம் என்பது அவமான ஸ்தானம். 8ஆம் இடம் என்பது இன்னொரு சுப விஷயங்களும் உண்டு. என்னவென்றால், அதாவது ஆராய்ச்சி, மறைபொருள் ஞானத்தை குறிக்கக்கூடிய இடம் 8ஆம் இடம். ஆக மறைபொருள் ஞானம் வரும். ஆனாலும் குரு பொருள்காரங்க இல்லையா, பொருள், பொன்கருள், கௌரவம், அந்தஸ்துக்காரங்க இல்லையா, கௌரவ பங்கம் ஏற்படும். 8ல் வாலி பட்டமிடம் தான். அவ்வளவு பெரிய மகாராஜாவாக இருந்த வாலி பட்டமிடம் தான். 8ல் வாலி பட்டமிடம் தான் சொல்றாங்க இல்லையா, அதனால கௌரவ பங்கம், பொருளாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த அஷ்டம குரு. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு குரு ராசிநாதனே குரு தான். அவர் போய் 6ல் மறைகிறார். மற்ற ராசிகளுக்காவது குரு வேற ஸ்தானத்துக்கு அதிபதி, ஆனால் தனுசு ராசிகர்களுக்கு அவர் ராசி அதிபதியே குரு 6ல் மறைகிறார். இது ஒரு சிறப்பான நிலை இல்லை. 6ஆம் இடம் என்பது சுபத்துவம் என்று சொன்னால் உத்தியோகம். 6ஆம் இடம் என்பது உத்தியோகம். புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். ஆனாலும் சில எதிரிகளிடம் தானே போய் மாற்றுறது, கடனில் போய் தானே மாற்றுறது, அதே போல் நோயில் போய் தானே மாற்றுறது, இந்த மாதிரியான உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்கணும், கடன் விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஆனால் உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கொடுக்கும் இந்த 6ஆம் இடத்து குரு. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு வந்த பொழுது தான்
மகாபலி சக்கரவர்த்தியை மகாவிஷ்ணு தலையில கால் வச்சு பாதாளத்துக்கு தள்ளினது. வீண் பழிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக கும்பராசிக்கு குரு மூன்றாம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடம் என்பது குரு ஒரு விசேஷமான இடம் இல்லை. சுகஸ்தானம், வீடு வண்டி வாகனம் மனை தாயார் ஸ்தானம் 4ஆம் இடம், சுகஸ்தானம் வித்தை ஸ்தானம். இந்த 4ஆம் இடத்திலே குரு சஞ்சரிப்பது, 4ஆம் இடத்திலே குரு வந்த பொழுதுதான் தருமர் சூதாடி வனவாசம் போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் இழந்து காட்டுக்கு நாட்டை விட்டுட்டு காட்டுக்கு போனார், எல்லாத்தையும் இழந்துட்டு. அப்ப இந்த குறுக்கு வழி ஈடுபாடுகளை கும்பராசிகர் தவிர்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயங்களும் இப்போ 2 லட்சம் கொடுத்தா 4 லட்சம் தரணும்னு சொல்லுவாங்க, அதை நம்பி போகக்கூடாது. யூக வணிகம்லாம் செய்கிறாங்களா, அந்த யூக வணிகத்தை நம்பி இந்த நேரத்தில் போகக்கூடாது கும்பராசிக்காரர்கள். அடுத்ததாக மீனராசிக்கு குரு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். 3ஆம் இடம் இளைய சகோதரம், தைரிய ஸ்தானம். 3ஆம் இடம் என்பது தகவல் தொடர்பு ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, டாக்குமெண்ட் எல்லாமே 3ஆம் இடம் தான், தகவல் தொடர்பு வரைக்கும். இந்த 3ஆம் இடத்திலே குரு சஞ்சரிப்பதும் 3ஆம் இடம் என்பது பாதி மறைவு ஸ்தானம். 8ஆம் இடம் முழு மறைவுன்னா 3ஆம் இடம் என்பது பாதி மறைவு ஸ்தானம். இந்த பாதி மறைவு ஸ்தானம் 3ஆம் இடத்திலே குரு சஞ்சரிப்பதும் சிறப்பான நிலை இல்லை. ஏனென்றால் 3லே குரு வந்த பொழுதுதான் துரியோதனன் மாண்டது. ஏன்னா இது 8க்கு 8ஆம் இடம். இப்போ வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும், பயணங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8க்கு 8ஆம் இடம். அப்போ கண்டிப்பாக வண்டி வாகனம் பயணங்களிலே கவனம், இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இந்த மீனராசிக்காரர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. 3ஆம் இடத்து குரு இளைய சகோதரர் வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவர்கிட்ட கருத்து வேறுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோடு சில பிரச்சனைகளை ஏற்படுவதற்கும் இந்த 3ஆம் இடத்து குருவால் வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த 7 ராசிக்காரர்களுக்கும் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். என்ன பரிகாரம் செய்யணும்? இந்த 7 ராசிக்காரர்களுமே வியாழக்கிழமை தோறும் குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். கண்டிப்பாக ஒரு முறையாவது ஆலங்குடி சென்று வியாழக்கிழமை மஞ்சள் பட்டெடுத்து சாத்தி பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வர வேண்டும். அடுத்ததாக குருமார்கள் வழிபாடு, ஜீவசமாதி வள்ளலார், சாய்பாபா, இந்த மாதிரியான சித்தர்களோட ஜீவசமாதி, இந்த ஜீவசமாதி குருமார்களுடைய வழிபாட்டை வியாழக்கிழமையிலே செய்யும் பொழுது குருவுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஒரு முறையாவது ஆலங்குடி செல்ல வேண்டும். வியாழக்கிழமைகளிலே கொண்டக்கடலை தானம் செய்வது, வியாழக்கிழமையிலே நெய்விளக்கு, குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போடுவது, இது போன்ற வழிபாடுகள் எல்லாம் செய்யும் பொழுது குரு நமக்கு பாசிட்டிவாக செயல்படும். குரு நமக்கு அருளை தரும். குரு இயற்கையிலேயே நமக்கு குருவுடைய அருள் தடைப்பட்டு இருக்கிறது. நாம் வழிபட்டு குருவுடைய அருளை திருவருளாக பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.